பொதுவாக ஒரு பள்ளிகளுக்கு சுற்றி இருக்கின்ற அந்த கேம்பஸ் வந்து ட்ரக் ஃப்ரீ கேம்பஸாக இருக்க வேண்டும் என்கிற வகையில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் நம்முடைய காவல்துறை சார்ந்திருக்கின்ற அந்த கான்ஃபரன்ஸாக இருந்தாலும் மாவட்ட ஆட்சித்துறை கான்ஃபரன்ஸாக இருந்தாலும் அதை தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அந்த விழிப்புணர்வை கொண்டு வருகின்ற அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்பது இதோ காவல்துறைக்கு மட்டுமல்ல, எங்களை போன்ற கல்வித்துறைக்கும் அது அதிகம் இருக்குது என்ற காரணத்தினால தான் நாங்கள் எங்களுடைய டீச்சர்ஸ் மூலமாக அந்த அறிவுறுத்தலை, அந்த விழிப்புணர்வை ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அந்த தலைமை பண்பை வளர்க்கின்ற விதமாக பொதுவாக இந்த தனியார் பள்ளியில் தான் பார்த்திங்கன்னா இந்த தனியாக ஹவுசஸ்லாம் இருக்கும் ஒவ்வொரு கலர் சார்ந்து. இப்போ நாம் வந்து குறிஞ்சி, நெய்தல், முல்லை, மருதம் என்கின்ற வகையில் ஏறத்தாழ ஒரு 5 விதமான ஹவுசஸ் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் மாணவ செல்வங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றோம். அது மூலமாக ஒரு தேர்தல் முறை மூலமாக அந்த மாணவ செல்வங்கள் தலைமை பண்பை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அந்த தேர்தல் முறையாக வரும்பொழுது ஒரு மாதிரி சட்டமன்றமும் ஒரு மாதிரி நாடாளுமன்றமும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம கொண்டு வர போகிறோம். இது போன்ற ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் சொல்லுகின்ற இந்த பணி இனிமேல் இது போன்ற ஒரு செயல், இது போன்ற செய்தி வராமல் இருப்பதற்கு என்னென்ன விதமான தடைகளை கொண்டு வர முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்களும் கொண்டு வருவோம் என்பதை நாங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.